பெரம்பூர் மீட்டிங்ல ஏதோ சர்க்கார ஊழியர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க போல இருக்குது. திமுக காப்பத்தெல்லாம் யாரும் வர வேணானே. உன்ன மாதிரி ஸ்டார்டமையும் வல்கர் வாரிசும் மட்டும் நம்பி இந்த தேர்தலில் நிக்கிறல்லண்ணே. உனக்கு எதிர்த்து நிக்க என்ன மாதிரி ஒரு சாமானிய பெண்ணே போதுன்றது தானே பாயிண்ட். திருச்சி கலக்குல இனிகோ அண்ணனையும் சரி, இல்ல ஆர்டி சேகர் அண்ணன் பெரம்பூர்ல நிக்கிறார்ல அவரையும் சரி உன்னால தொட்டு கூட பார்க்க முடியாது. நீங்க தப்பி தவிர ஏதாவது ஜெயிச்சிட்டீங்கன்னா என்னென்ன ஆகுறது? அதனால நீங்க ஜெயிக்க கூடாது. வணக்கம் ஜூலியாக்கா, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காப்புல? உங்கள் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குது? நீங்கள் எப்படி இருக்கீங்க? சரிக்கா, நான் பாயிண்ட்டு வரேன். என்ன எங்கள் அண்ணன் தளபதி பற்றி எதோ தப்பு தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுவும் பிரச்சனையா உங்களுக்கு? எங்கள் அண்ணன் சொன்னாரா அவங்கள திட்டினாரா இல்லை வஞ்சாரா? ஒன்றுமே பண்ணலையே. அவர் வேலையை பார்க்குறாரு, நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க வேண்டியதானே? ஏன் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சவால் விடணும். சவால் விட்டு ஜெயிக்க மாட்டேக்கா, நீ தோற்று போயிடுவ. உண்மையிலேயே புரியுதா உனக்கு? நீ சொல்கிற இந்த மாதிரிக்கே பெரம்பூர் தொகுதியில் நான் நிற்பேன், நான் பேசுவேன், நீங்கள் வந்தால் நான் பேசுவேன். ஏக்கா, நேற்று கூட்டத்தை பார்த்தியா நீ? அந்த கூட்டத்தை நீ நிற்க முடியுமாக்கா? முதல் சொல்லு. அந்த கூட்டத்தை நிற்க முடியுமா? நின்று நீ அவர் பார்க்க கூட முடியாதுக்கா. இதில் நான் பரப்புரை பண்ண போகிறேன், நான் போய் பேச போகிறேன். எதுக்கு இந்த வெட்டி செலவு? போய் சம்முன்னு போய் வேலைக்கு போறியா, சாப்பிட்றியா, டிவியை பார்க்குறியா, அதை பாரு. இல்லை ஓ லைஃபை பாரு. எங்கள் தளபதி லைஃப் அவர் பார்த்துக்க தெரியும். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறவர். சரியா? நீ சொல்லி தான், நீ அட்வைஸ் பண்ணி தான் அவர் வந்து மாறணும் அவசியம் கிடையாது. ஓகேவா? அவருக்கு தெரியும் எல்லாமே. சரியா? எங்கள் அண்ணன் இளைய தளபதி விஜய்க்கு தெரியும். வா, நீயா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்று நல்லா கேட்டுக்கோ. வா, இங்கே ஓம் சக்தி பராசக்தி, டிஎம்கே ஒரு தீய சக்தி, அவங்களோட சேராத. நீ என்ன நினைக்கிற? இவங்க ஜெயிச்சிருவாங்க, டிஎம்கே ஜெயிச்சிரும், நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற. சத்தியமாக சொல்கிறேன், டிஎம்கே ஜெயிக்காது. இதாக உண்மை. டிஎம்கே ஜெயிக்க போகிறது கிடையாது. ஒரே கட்சி தான். எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி தான், ரெண்டே பேருக்கோட தான் போட்டி. ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கே. ஓகேவா? ஆனால் டிவிக்கே தான் ஜெயிக்கும். இதான் உண்மை. அப்போ நாங்கள் பேசுவோம், அப்போ நீ பேசக்கூட முடியாது. சரியா? தயவு செஞ்சு யாரும் தப்பாக பேசாத, யாரும் தப்பாக வைக்காது. எதுக்கு உனக்கு இந்த வேலை? உனக்கு கடவுள் கொடுத்த வாழ்க்கை இருக்குது. ஓகேவா? நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்கா. அப்புறம் உனக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பேன். ஓகேவா? அதை நினச்சி வாழ்க்கை நினச்சி போ. ஓகேவா? ஒரு ஆளை உதவி பண்ணவனா, ஆனால் உபத்திரம் பண்ணாது. புரியுதா உனக்கு? நீ உதவி பண்ணவன யாருக்குமே, அவருக்கு நீ உதவி பண்ணவனா, ஆனால் உபத்திரம் பண்ணாத. ஓகேவா? அவர் லைஃப்பில் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவர் பார்த்துக்கிடுவார். ஓகேவா? 5 வருஷம் கொடுக்குறீங்களே, 5 வருஷத்தில் அவர் பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள். அவர் வந்ததுக்கப்புறம், ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் எனக்கு இதை பண்ணல, அதை பண்ணல அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ நான் கேட்குறோம். ஆனால் வர்றதுக்கு முன்னாடி இத்தனை பேச்சு பேசுறீங்களே, இப்போ வந்ததுக்கப்புறம் எத்தனை பேச்சு பேசுவீங்க? ஏங்கா, இதெல்லாம் தப்பு இல்லையா? ஒரு மனசாட்சின்னு ஒன்று வேணாமா? ஏங்கா, நீங்களாம் மனசாட்சின்னு ஒன்று இல்லையா உங்களுக்கு? அதான் அப்படி பேசுகிறீங்களோ நீங்கள்? ஏங்கா, அதை மாற்றிக்கங்க சீக்கிரமா. சரிங்களா? ஏன்னா ஒரு நிலைமையில் ஒருத்தன் இருக்காது, இல்லைன்னா ஒரே மாதிரி இருக்காது. பார்த்து இருந்துக்குங்க, புரிஞ்சுருந்துக்குங்க. கரெக்டாக இருந்தால் புரட்டா, ஏன்னா முதல் ஸ்லாங் தான், மண்டியில் சாடினா தானே. ஓகேவா?